ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறோம் உங்களுக்குமே புரியும். தேங்காயை நெருப்பில் சுட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாலே ஒரு 2-3 நாள் நல்லா இருக்குங்க. நாளாக ஒவ்வொரு பச்சை மிளகா கெட்டு போயிடும். இந்த மாதிரி பச்சை மிளகா கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா இருக்குல்லையே, நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலால் பச்சை மிளகா காம்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிள்ளிடலாங்க. இதே போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ பச்சை மிளகா இருந்தாலுமே அந்த காம்பு ஃபுல்லாகவே நீங்கள் கிள்ளி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பச்சை மிளகா காம்பையும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அந்த பச்சை மிளகா நம்ம கப்பில் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே எல்லா பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பச்சை மிளகா மேலே சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா நீங்கள் அந்த பாக்ஸை இது போல் நல்லா ஆட்டி விட்டாலே போதுங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த பச்சை மிளகா மேலே அப்படியே பட்டு இருக்கும். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை மிளகா மேலே எண்ணெய் பட்டிருக்குன்னுட்டு. ரொம்பவே எல்லா பச்சை மிளகாவும் எண்ணெய் பட்டிருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். அந்த பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு வாடி போகாமல் கெட்டு போகாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் போடாத பனியன் தான் எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பசங்க போடக்கூடிய பனியனில் ரொம்ப பெரிய பனியனுங்க, போடவே முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் நான் இந்த பனியன் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பனியனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசர் வச்சுட்டு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பாருங்கள், சின்ன பீஸாக 2 பீஸை நான் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இது எதுக்காக நம்ம பண்ணை வச்சு கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக கிச்சனில் துணி தேவைப்படுங்க. முக்கியம் நம்ம கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு பாக்ஸ் தான் நம்ம துடைக்கணுன்னா கூட சின்ன துணி தேவைப்படும். அதுக்காக நம்ம பெரிய கருத்துணியை எடுத்து யூஸ் பண்ணுறதால இதை மாதிரி குட்டி தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து நமக்கு துடைக்க நீட்டாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் பசங்களாம் ஸ்கூலுக்குலாம் போவாங்க இல்லையா, அவங்களாம் கை துடைக்கிறதுக்காக கர்ச்சிப்லாம் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அதுக்காக இதுலேருந்து ஒவ்வொரு பீஸாக நீங்கள் கொடுத்து அனுப்பலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப துணி குட்டியாகவும் இருக்கும், அழகாக வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு பனியன் ஃபுல்லாகவே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே அப்படியே நீங்கள் வச்சுக்கலாங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கிச்சன்லேயே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் துணி தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் ஷெல்ஃபு, கேஸ் ஸ்டவ் இல்லைனா ஃப்ரிட்ஜ் எதுனா நீங்கள் துடைச்சிக்கலாம். அப்படிலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊதுத்தி எடுத்துருக்குங்க. நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா ஊதுத்தி டப்பா வாங்கி வச்சாலே அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஊதுத்தி யூஸ் பண்ணிட்டு மிச்ச ஊதுத்தியை அப்படியே நம்ம பாக்ஸில் போட்டு திரும்பவும் நம்ம அப்படியே வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கும்போதும் அந்த ஊதுத்தி பார்த்தா வாசனை எல்லாமே போயிருங்க. அந்த மாதிரி ஊதுத்தி வாசனை போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஊதுத்தி இருந்தாலும் சரிங்க, அந்த ஊதுத்தி ஃபுல்லாகவே இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இது போல் நீங்கள் போட்டு வச்சு பின்னாடி எப்பவும் போல் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இதிலிருந்து ஊதுத்தி வாசனை வெளியே போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் 2-3 எடுத்துக்கலாம். திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துருக்குங்க. தேங்காயை நெருப்பில் வச்சு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது ஏன் நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பெரிய அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் மேலே பார்த்தீங்கன்னா நார் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேலே நம்ம வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எடுத்து நேராக நீங்கள் வச்சுக்கணுங்க.
இது போல் நீங்கள் தேங்காய் வச்சு விட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும் இல்லையா, சூடாகிற சமயத்தில் இந்த தேங்காவை நீங்கள் எல்லா பக்கம் திருப்பி நீங்கள் சூடு பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் இந்த தேங்காவை நீங்கள் சூடு பண்ணால் போதுங்க. இது எதுக்காக நம்ம சூடு பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது போல் நம்ம பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு தேங்காய் கெட்டு போகாமல் வலுவழுப்பு தன்மை ஏற்படாமல் இருக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, அந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதுவுமே சீக்கிரமாக வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேங்காய் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தேங்காவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு கத்தி ஒன்று எடுத்துவோம். கத்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இருக்குல்லையே, தேங்காய் மேலே ஓடு மேலே லைட்டாக ஓரங்களை மட்டும் நீங்கள் தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் தட்டி விட்டால் பின்னாடி இந்த ஓடு ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. வரலாம் லைட்டாக கத்தியை வச்சு நீங்கள் எடுத்தாலே இந்த ஓடுமே வந்துடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம நெருப்பில் வாட்டி வைக்கிறதுனால தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வலுவழுப்பு தன்மை ஏற்படாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் தேங்காய் ஓடு ரொம்ப ஈஸியாக நம்ம உடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. ஒன்றுமே ஆகாது. இல்லைனா நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கருவேப்பிலை வாங்கினா போதுங்க. மாதம் ஃபுல்லாக ஒரே ஒரு கருவேப்பிலை வேஸ்ட் ஆகாமல் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்குங்க. 100% சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், நான் 10 ரூபாய்க்கு தான் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கருவேப்பிலை நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை சைடில் வச்சுட்டு ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாங்க. பிளேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இந்த கருவேப்பிலை ஃபுல்லாகவே இலை ஃபுல்லாக மட்டும் நீங்கள் கிள்ளி சேர்த்து கொடுங்க. பாருங்கள், இலை மட்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணுங்கள். இந்த பொருள் நீங்கள் ஆட் பண்ணால் போதுங்க. கம்பல்சரி 1 மாதம் ஆனாலும் சரிங்க, கருவேப்பிலை காஞ்சி போகாது, அழுகி போகாது, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. ரொம்ப எஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. அதுக்காக நீங்கள் 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் அந்த கருவேப்பிலை மேலே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. நம்ம கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக மாற்றினாங்க மிக்ஸ் பண்ணால், அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா, அதனால் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ண பின்னாடி கருவேப்பிலை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும்தாங்க எடுக்கணும். நான் இன்றைக்கி 2 பிளாஸ்டிக் பாக்ஸு போட்டு எடுத்துருக்கேன். ஏன்னா அதிகமாக கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதுக்காக தாங்க. அந்த பிளாஸ்டிக் டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தா கொஞ்சம் கூட ஈரலாத அளவுக்கு ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போதும் அழுத்தி சேர்க்காமல் மேலால் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பார்த்தா இந்த பாக்ஸு மூடி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. கம்பல்சரி நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நானும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேங்க. முள்ளை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வாசனையே பிடிக்காது. அது சாம்பார் செஞ்சாலே முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் நார்மலாக முள்ளங்கி சேர்க்கறத விட ஒரு கடாயில் எண்ணெய் வெங்காயம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருணுங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு விட்டாலே சட்னி செய்யலாம், இல்லை சாம்பார் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது போல் நீங்கள் சேர்க்கும் போது முள்ளங்கி வாசனையே வராது. முள்ளங்கி வேணான்னு சொல்கிறதும் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முள்ளங்கி வாசனையும் வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.